Life is like a riding bicycle. To keep your balance, you must keep moving. Praise the Lord. உங்கள் யாவரையும் இந்த வேளையில நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். Life is like a riding bicycle. நம்முடைய வாழ்க்கை என்பது நம்ம சைக்கிள் ஓட்டுறது போலதான். சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது எதிர்காற்று அடிக்கும். அப்ப நம்ம முன்னேறி போவது ரொம்ப கடினமா இருக்கும். ஆனாலும் அதன் மத்தியில் நம்ம முன்னேறி போவோம் பாத்தீங்களா? இதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம முன்னேறி போய்கிட்டே இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சைக்கிள் இட்ஸ் ஆல் அபவுட் டு கீப் யுவர் பேலன்ஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பேலன்ஸ் தான். அந்த பேலன்ஸ் பண்ணணும்னா நம்ம நின்றுகிட்டே பேலன்ஸ் பண்ண முடியாது. we have to keep move. நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கணும். இதே போலதான் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிற நீங்களும் நானும் நம்ம முன்னேறி போய்கிட்டே இருப்போம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் சொல்லுகிறது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நான். எப்பயுமே பாருங்க, இந்த சைக்கிள் ஓட்டும் போது நம்ம பின்ன பார்க்கவே கூடாது. ஒன் மோர் திங், நம்ம இந்த சைக்கிள் இருந்து பின்ன நம்ம ரிவர்ஸ்ல போகவே முடியாது, முன்னோக்கி தான் போகணும். there is no chance. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் நோக்கி போய்கிட்டே இருப்போம், முன்னேறி போய்கிட்டே இருப்போம். 14வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன். எத்தனை பேர் உங்க வாழ்க்கை இந்த சைக்கிள் மாதிரி இருக்கு, போராடிக்கிட்டு இருக்கிறீங்க? பிரச்சனையின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில உங்க டெய்லி லைஃபே அது வாழ்க்கையா இல்லாம போராட்டமா இருக்கு. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க உங்க வாழ்க்கைய இயேசு விட்டு அர்ப்பணிச்சுட்டு வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவராய் இருக்கிற கர்த்தருடைய கரத்துல கொடுத்து முன்னேறி போய்கிட்டே இருக்கு. பின்ன பாத்துறாதுங்க, பேலன்ஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் முன்னேறி செல்வதற்கு நமக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. மத்தேயு 5வது அதிகாரம் 48வது வசனத்துல, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்ற வசனத்தின் பிரகாரம் இந்த நாளிலே இந்த வீடியோவை நாங்கள் எடுக்கிறது அருமையான சாரோட அவங்க வீட்டோட அந்த கேம்பஸில் தான் நாங்கள் எடுக்கிறோம். இது அவங்களுடைய மூத்த குமாரன், இளையகுமாரன். அதே போல் அவங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நன்றியை சொல்கிறோம். விசேஷமாக எங்களுடைய இந்த மீடியா டீமில் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கிறது தம்பி இன்பா, தம்பி சஞ்சீவ். கர்த்தர் அவங்களுக்கு நல்ல ஞானத்தையும் கிருபையும் கர்த்தர் கொடுப்பாராக. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.